ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேமரா மூவ்மெண்ட் எப்படி செட் பண்ணுறது, ஒரு சீக்வன்சர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதோட கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, நான் அன்ரியல் இன்ஜினில் எபிக்கில் இருக்கேன். ஓகேங்களா, நம்ம ப்ராஜெக்டே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே, அப்டேட் கொடுத்துக்கோங்க. மேனேஜ்மெண்ட் டிசேபிள் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து வெளியில் அப்படியே வந்தீங்கன்னா ஹச்டிஆரை நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா, ஹச்டிஆருக்கு பதிலாக ஒரு ரியலான ஒரு லேண்ட்ஸ்கேப்பே நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, ஒன்றும் இல்லை, அப்படி டேரெக்டாக நீங்கள் க்ரோம் கூட போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு டேரெக்டாக 16 பிட் கிரேசல் ஹைட் மேப் தான் இன்றைக்கி நம்ம வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஹைட் மேப்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. ஹைட் மேப்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் மேப். ஓகேங்களா, இதை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எந்த இடம், உலகத்தில் எந்த இடம் வேணுனாலும் நீங்கள் அந்த ஹைட் மேப் எடுத்துக்கலாம். உலகத்தில் நான் வந்து இந்தியாவில் நம்ம ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில், கேரளா பக்கத்தில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அந்த கொடைக்கானல் ரீஜியன். ஓகே, இந்த ரீஜன் எனக்கு கவர் ஆனால் போதும். ஓகே, இப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணால் ஜென்ரேட் ஹைட் மேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜ் எப்படி இருக்கும்னா, இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்தமாரி தான் இருக்கும். இதான் நமக்கு வந்து ஹைட் மேப்பு. இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பை ரெடி பண்ணணும். ஓகே ஓகே, டேரெக்டாக மறுபடியும் அன்ரியல் இன்ஜின்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, டேரெக்டாக அப்படியே பின்னாடி வந்துட்டு செலெக்ஷனில் போயிட்டு லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் கொடுத்துட்டு நியூன்னு இருக்கு பாருங்கள். நியூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் ஃபைல் இருக்கு பாருங்கள், இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட் இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹைட் மேப் வந்து இங்கே காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இம்போர்ட் கொடுத்துட்டு லைட்டாக பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஓகே இம்போர்ட் ஆகிடுச்சு. அதான் அன்னீவனா கீழெலாம் இருக்குது. ஓகே, நம்ம முன்னாடி இருந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த லேண்ட்ஸ்கேப் வேணாம் நமக்கு. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலான்னா, இதை நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக இங்கே வந்து டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்கேல் இருக்குது பாருங்கள். ஸ்கேல்லேருந்து இந்த லாக் இருந்தால் எடுத்து விட்ருங்க, லாக்கில் இருந்தால் எடுத்து விட்ருங்க. இங்கே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். 100 இருக்கா, ஒரு 50. ஓகே, இன்னும் ஹைட்டாக இருக்குது அப்போனா ஒரு 30. இன்னும் ஒரு 15 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக நமக்கு அந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 30 கொடுத்துருக்கேன். 13. ஓகே, ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்படி தான் லேண்ட்ஸ்கேப்பை நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் கலர் பண்ண போகிறீங்கன்னா, எதனா மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக போயிட்டு அதேமாரி தான் உங்களுக்கு இங்கேருந்து மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேப்லேருந்து மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிப்போம். ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ் ஃபேப். ஓகே, ஃபேபில் போயிட்டு உங்களுக்கு மெட்டீரியல் ஸ்ட்ரக்சர்னு இருப்பாங்க, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு ஃப்ரீ. ஓகே, ஃப்ரீ ஆன் பண்ணிவிட்டேன். ஓகே, நமக்கு வந்து சேண்டா ஒரு கிராஸ் மாரி எனக்கு வேணும். ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மெட்டீரியலே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹை குவாலிட்டி ரா வேணும், ஹை குவாலிட்டி ஆட் டு ப்ராஜெக்ட். ஓகேங்களா, கீழே வந்து நமக்கு ஆட் ஆகுது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இது கூட நல்லா தான் இருக்குது. இதையும் ஹை குவாலிட்டியாக. ஓகே, இது கூட வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஆல்ரெடி ஆட் ஆகிட்டு இருக்கு, அது ஆட் ஆகிடுச்சுன்னு இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆடு கீழே ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ்
ஸ்பேஸ் அமைத்திட்டு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம ஃபேபுக்கே போயிடலாம். ஃபேப் மேனேஜ் 2 இருக்குது. கிராஸ் இதில் வந்து நமக்கு மெட்டீரியல் ஓகே. சர்ஃபேஸில் போயிட்டு நான் வைல்டு கிராஸ் மெட்டீரியல் ஓகே. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மெட்டீரியல் இருக்குது, லேண்ட்ஸ்கேப் மெட்டீரியல். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளாக ஈஸியாக இம்போர்ட் ஆகிடும் உங்களுக்கு இங்கே. இது வந்து மெட்டீரியல் ஆட் பண்ணி நிறைய மெட்டீரியல் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்புக்கே தனியாக நீங்கள் மெட்டீரியல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு தனியாக நான் வீடியோவை நான் அது போடுறேன். ஓகேங்களா? சும்மா பேசிக்காக மட்டும் பார்த்துரும். ஓகேங்களா? இப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கூட இங்கே பண்ணிக்கலாம். என்ன லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்னு ஒன்று இருக்கும், லேண்ட்ஸ்கேப் மெட்டீரியல். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் போட்டால் தான் ட்ராக் அண்ட் ட்ராப் ஆகும். நீங்கள் டேரெக்டாக இப்படியும் டேரெக்டாக எடுத்துன்னு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆரோ மார்க்கர் கொடுங்க, அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஹவுஸ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதே மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேப் போயிட்டு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 3Dயில் மாற்றிக்கோங்க. ஓகே. நமக்கு கிராஸும் தேவைப்படுது. கிராஸ் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே. கிராஸ் இருக்குது. நம்ம வந்து ராக் ஹவுஸ் ஹவுஸ் ஓகே. ஹவுஸ் வந்து நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இது எடுத்துக்கிறேன். இது எடுத்து ஆட் டு ப்ராஜெக்ட்னு இருப்பாருங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு வந்துடும் ஆட் டு ப்ராஜெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா கிராஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஃப்ரீ ஃபில்டரை கட் பண்ணிட்டேன்னா கிராஸ் ஓகே. மீது இம்போர்ட் ஆகிடுச்சு. கிராஸ் ஓகே. நான் இந்த கிராஸை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஃபேபில் போயிட்டு ஹவுஸ் இருக்கு பாருங்க, ஹவுஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாட்டிக் மெஷ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும், வீடு காட்டும். அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்களா இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் நேராக போயிட்டு ஸ்டாட்டிக் மெஷ்ஷில் போயிட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே. லாக் பண்ணிவிட்டு பாயிண்ட் 2 ஓகே. நீங்கள் இங்கேயும் இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ண முடியாது. அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு இது கீழே இருக்கும் பாருங்கள், இதை நீங்கள் பண்ணனாலும் அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த டீட்டெயில் பேனில் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஸ்கேல் லாக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு பெருசாகவும் சின்னதாகவும். ஓகே. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஓகே. கேமரா ஸ்பீடு அதிகமாக இருக்குது. கேமரா ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த போன இதில் பார்த்த மாரி நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் வந்து எடுத்துடுறேன். கொஞ்சம் டென்சிட்டி நான் அதிகமாக வச்சு ப்ரஷ் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்க மாரி இருக்கு. ஓகே. சும்மா உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் ப்ரஷ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக இப்போ இன்னொரு இது இம்போர்ட் பண்ணோம்ல, கிராஸ் மெட்டீரியல். இந்த கிராஸ் மெட்டீரியல் இதை எடுத்து நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதை போட்டுட்டு நம்ம இதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், மீதி இதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஓகே.
ஓகே, இது இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த உங்களுக்கு லைட்டாக ஸ்டக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மேலே வந்து நீங்கள் மோட் மாற்றி கூட ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது இன்டென்சிட்டி. ப்ரெஷ் சைஸுமே அதிகமாக இருக்குது. ஓகே, எனக்கு ஸ்டக் ஆகாது அந்த அளவுக்கு, நான் அதனால் நார்மலாக வச்சு ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே, சும்மா நம்ம ஒரு நார்மலான ஒரு இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்டன் ஒரு சின்னதாக ஒரு மவுண்டன் பின்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இது அதுக்கு முன்னாடி இந்த இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், ரொம்ப ஹையாக இருக்குல்ல, கொஞ்சம் நம்ம பிரெஸ்ட்லேருந்து கொஞ்சம் அதை குறைச்சிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு எரேஸ். ஓகே, இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சிங்கிள் இதில் வச்சுட்டு கூட பெயிண்டில் கொடுத்து அதான் எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகே, இதே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பின்னாடி ஒரு மவுண்டன் பெயிண்ட் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா, அதே மறுபடியும் நீங்கள் அனதர் ஃபேப் கண்டென்ட் போயிட்டு ஃபேபை கிளிக் பண்ணிவிட்டு ராக் 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 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ராக் வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். அதில் நமக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஓகே தான் எனக்கு. நான் லைட்டாக கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். அது அது வேணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வேறு எடுத்துக்கலாம். வேறு ராக். ஓகே, இது நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதையே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராக் ஸ்டாட்டிக் மிஷின் ஆனில் இருக்கிறதுனால நம்ம அந்த ராக் அப்படி விசிபிளாக தெரியுது. இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது வச்சு. ஓகே, ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் பெருசாக்கிறேன். ஓகே, ஸ்கேல் லாக் பண்ணிட்டு இது அந்த அளவுக்கு செட் ஆகலை அந்த ராக்கு, அதனால எடுத்துட்டு நம்ம இந்த ராக் வச்சிடலாம். இது கரெக்டாக இருக்கு. ஓகே, இதே நம்ம என்ன பண்ணலாம்னா டூப்ளிகேட் பண்ணி பண்ணி நம்ம மாற்றலாம். ஓகே, நம்ம இது டூப்ளிகேட் எப்படி பண்ணுறதுனா இது கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் அமைக்கிட்டு நமக்கு லொக்கேஷன் வந்துடும் பாருங்க. லொக்கேஷன் இருக்கிறத ஒரு ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு பிடிச்சி நீங்கள் சைடில் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆகும். ஆல்ட்டு பிடிச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும். அதை நீங்கள் ஆங்கிள் மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஆல்ட்டு பிடிச்சி நான் எக்ஸ்ரே தள்ளுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேல் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். இதே நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டு பிடிச்சி டூப்ளிகேட் பண்ணுறேன், ஒயில் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும். ஓகே, இங்கேயே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன்.
இன்னும் மெட்டீரியல் ஏற்ற ஏற்ற பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணது. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு ப்ரீவியூ மேட்ச் சின்னதாக ஒரு அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து நம்ம வந்து கேமரா அடுத்தது ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளகின் போயிடுங்க. ஓகேங்களா? ப்ளகின் எடிட்டில் போயிட்டு ப்ளகின் போயிட்டு ஓகே, டேரெக்டாக ப்ளகின் போங்க. ப்ளகின்ல போயிட்டு மூவி ரெண்டர் கியூ வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மூவி ரெண்டர் கியூ ஓகேங்களா? மூவி ரெண்டர் கியூ வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓகே, டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் டிஸ்பிளே. அதில் போயிட்டு ஆட் ஏ லெவல் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சீக்வன்சர் வேணுமோ அதோட டைட்டில் வேணுமோ நான் கொடுத்துக்குறேன். ஓகே, நான் கேமரா ட்ராக்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதே அதேமாரி தான். இதில் வந்து நம்ம ஸ்பேஸ் விட முடியாது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம வேறு எதனா ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ண முடியாது. ஓகே, எந்த இடத்துல லொக்கேஷன் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுது. நான் வெளியிலே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல் இல்லை கண்டென்ட்லேயே சேவ் பண்ணி நான் வெளியே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து சீக்வன்சர் வந்துடுச்சு. ஓகே, ஆட்டோ சேவில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே இருங்க ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கீழே லைட்டாக நவுத்தி வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நீங்கள் டபுள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிங்கிள்னால் கொஞ்சம் நீங்கள் கீழே வச்சுக்கிற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கேமரா வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? க்ரியேட் எ நியூ கேமரான்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேமரா பாயிண்ட் உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ நம்ம இந்த வியூவில் பார்க்கறது வந்து ஒரு கேமரா வியூ தான். ஓகேங்களா? இது வந்து கீழே வந்து நமக்கு கேமரா ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு கீழே வந்து கேமரா ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே வந்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் நோத்திக்கலாம் கேமராவை. ஓகே, இதை மினிமைஸ் பண்ணிடுறேன் நான். ஓகே, இந்த இடத்துல வந்து இது வந்து நம்ம கேமரா வியூவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதேமாரி தான் நீங்கள் அப்படியே நீங்கள் இங்கேயே நோத்திக்கலாம். நீங்கள் பார்க்குற வியூ வந்து கேமரா வியூ தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அவுட்லைனரில் பார்த்தீங்கன்னா இதில் க்ரியேட் பண்ண கேமரா வந்து உங்களுக்கு இங்கே காட்டும். கேமரா ட்ராக்னு இருக்கு பாருங்கள், அது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வியூவில் பார்த்துருக்கோம்ல கேமரா, அது வந்து இதோ இருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம பார்த்துருக்கு கேமரா. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா மேலே வந்து கேமரான்னு இருக்கு பாருங்கள், சினி கேமரா ஆக்ட்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சினி கேமரா ஆக்டில் தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா, சாரி ஆல்ட் ஜி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வந்துடும். ஓகேங்களா? இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கேமரா. ஓகேங்களா? இது பின் பண்ணி உங்களுக்கு ஜி போட்டு காட்டுறாரு. ஓகேங்களா? ஜி அமுத்திட்டிங்கன்னா சாரி ஓகே, ஜி அமுக்கினீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கேமரா இருக்கும் பாருங்கள், இதோ இருக்கு பாருங்கள். இந்த கேமரா மூலயமா தான் நீங்கள் இதை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஜியை அமுக்கணும்னா அந்த கேமரா போயிடும். ஜி அமுக்கினீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ வந்து நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா கேமராக்கே நான் போயிடுறேன். ஓகேங்களா? இதுதான் கேமரா. இங்கே வந்து நமக்கு வந்து நார்மல். ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து மூவி ரெண்டர் கியூலையும். அப்படியே கீழே வந்துட்டு நீங்கள் க்ரியேட்டிவ் கேமரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். அப்படியே நீங்கள் இங்கே கூட நீங்கள் அந்த கேமரா மாற்றிக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேமரா. இங்கே நீங்கள் அமுத்திட்டிங்கன்னா உங்கள் கேமரா ப்ரிவியூ உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? ஓகே, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு ஃபோக்கோ லென்த் சேஞ்ச் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது எல்லாமே நம்ம இதில் தான் பண்ணணும். ஓகே, கேமரா பேசிக்கான செட்டிங்ஸை பார்த்தோன்னா டீட்டெயில் பேனலில் போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து கேமராவோட செட்டிங்ஸ்லாம் அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோக்கோ லென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஃபோக்கோ லென்த் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த லென்த் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து நீங்கள் இங்கே வந்து அப்பச்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போயிடும். அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டிக்கை அமுத்திட்டிங்கன்னா
நீங்கள் எந்த இடத்துல ஃபோக்கஸ் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல மாரி உங்களுக்கு இதாகும். அந்த க்ரீன் கலரில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நாங்கள் ஃபோக்கஸ் செட் பண்ணிக்கலாம். எனக்கு முன்னாடி வரைக்கும் தான் வேணும்னா அது வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள். இல்லை எனக்கு பின்னாடி வரைக்கும் போகணுன்னா நீங்கள் இப்படியே கூட இந்த மார்க் அமைச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேமரா மூவ்மெண்ட் மட்டும் நம்ம கொடுப்போம். ஓகேவா? இது வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் அது சீக்வன்சரை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சீக்வன்சர் இருக்குது. அப்படி இல்லை இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இது போயிடுச்சுன்னா மேலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். க்ரியேட் பண்ணோம்ல அதுலேயே வந்து நம்ம பேர் போட்டு அவங்க காட்டும் நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணீங்களோ. அது க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்துடும். இங்கே அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு கேமரா ப்ரிவியூ ஓப்பன் ஆகிடும் கேமராவில். ஓகேங்களா? இப்போ வந்து சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் மாரி கொடுத்துடலாம். ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் நல்லா. ஓகேங்களா? ஜூம். ஓகே. ஜூம் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கீழே அப்படியே நீங்கள் லைட்டாக தூக்கி கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு பாருங்கள். இதை வந்து லைட்டாக ஜீரோவில் இங்கே வச்சுட்டு ஜூம் பண்ணிடலாம் ஃபஸ்ட். ஓகேங்களா? ஓகே. ஜீரோவில் வச்சுட்டிங்களா? ஜீரோவில் இருக்கா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு கீ ஃப்ரேம், இங்கே ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே பின்னாடி வந்து அப்படியே நம்ம ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம். ஓகேங்களா? ஜூம் அவுட் பண்ணிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவியூ வந்து உங்களுக்கு ஓடும். தெரியுதுங்களா? சூப்பராக ஓடுது பாருங்கள். இப்படி தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் இதுமாரி நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை இது அப்படியே நான் இல்லை எனக்கு அப்படியே இப்படி பின்னாடி வந்து மேலே போனோம்னா அப்படியே லாஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேயே வந்து அப்படியே நீங்கள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்க்குற மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேமை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஓகே. இங்கே வந்துட்டு அப்படியே எனக்கு திரும்பணும்னா அப்படியே இருங்க. ஓகே. நடுவில் எனக்கு கொஞ்சம் வேறு எதனா ஒரு கேமரா மவுண்ட் வேணும்னா நடுவில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல லைட்டாக எடுத்து இப்படி வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கேமரா மூமெண்ட் இங்கே வச்சுட்டு இப்படி வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேமரா மூமெண்ட். ஓகே. சாரி. இங்கே ஓகே. இங்கே இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக நவுத்திட்டு இங்கே வச்சு இங்கே ஒரு கீ ஃப்ரேமு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி நவுத்திட்டு ஓகே. வேறு எதனா இங்கேருந்து வேறு என்ன ஆங்கிள் இங்கேருந்து ஒரு ஆங்கிள் வேகமாக பார்த்துட்டு உடனே வேகமாக மேலே போகிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஆங்கிள் வந்து வேகமாக ப்ளே ஆகும். ஓகேங்களா? அந்த லைன் காட்டுது பாருங்கள். அந்த கேமராவோட லைன் இங்கேயே காட்டுது பாருங்கள். நமக்கு தெரியுதுங்களா? ஓகே. இங்கேயே நமக்கு சூப்பராக காட்டும் அந்த லைன். ஓகே. நீங்கள் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கேமரா உள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் எக்கச்சக்கமாக கொடுக்கலாம். நான் வந்து மேனுவலாக கொடுக்குறேன். இல்லை எனக்கு இன்னும் கஸ்டமைஸாக போனோன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா வருங்க. டிரான்சாக்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே தனித்தனியாக கஸ்டம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ரொட்டேஷன் ஸ்கேலு நீங்கள் எப்படி வேணுமா லொக்கேஷன் எப்படி வேணுமா நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். நான் பேசிக்காக ஜென்ரலாக தான் கொடுத்தேன். அதுக்கு வந்து இந்த எஃபெக்ட் மாரி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே. ஓகே. இதுதான் நமக்கு வந்து பேசிக்கான கேமரா செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து மாற்றிக்கலாம். சினிமாட்டிக்னா உங்களுக்கு வந்து 24 அந்தமாரி நீங்கள் ஃப்ரேம் வந்து எவ்வளோ வேணால் எப்படி வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு இதெல்லாம் செட்டிங்ஸ் தெரியும். இது வந்து பேசிக்கான செட்டிங்ஸ். ஓகேங்களா? சரி ஓகே. இது என்ன இது மேலே இருக்குது பாருங்க கேமரா கட்டுன்னு சொல்லிட்டு இது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். இது வந்து ரெண்டர் பண்ணது தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் கேமராவே. ஆனால் இது வந்து ரெண்டர் பண்ண தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது வந்து நான் ரெண்டர் எப்படி பண்ணது இருக்குள்ள நான் இதை சொல்கிறேன். ஓகே. இப்போ நம்ம அடுத்து இது கூட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே. நான் வந்து இந்த ப்ரிவியூலேருந்து வெளில வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு வாட்டர் எஃபெக்ட் மாரி நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடிட்டில் போயிட்டு ப்ளகின். ஓகே. ப்ளகினில் போயிட்டு நான் வாட்டர் ஓகே. வாட்டர்ன்றது வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். வாட்டரை வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க.
ஆன் பண்ணிவிட்டு ரீசெட் நவுன்னு கொடுத்து எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து ரீசெட் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. அசெட் வந்து கேட்குது கேமரா, எனக்கு ஓகே வேண்டாம், அப்புறமா எடுத்துக்கிறேன் அது. ஓகே, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு இங்கே பாருங்க ஆட் கியூப் மாரி இருக்கு பாருங்க. அது கியூபை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் வாட்டர் வாட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டரோட பிளகின் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் பார்க்கலாம். ஓகேங்களா, ரிவர் போயிட்டு வாட்டர்லேயே இருக்கட்டும். அப்படியே நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து இங்கே வந்துடுச்சு, வாட்டர் இங்கே வந்து இருக்குது. இங்கே வந்து நம்ம அப்படி லைட்டாக அப்படியே நீங்கள் வந்து இந்த வாட்டரை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள். ஓகே, ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் பாடி உங்களுக்கு கிளிக் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு காட்டும் வாட்டர், உங்களுக்கு வாட்டர் பாடி ரிவர்னு சொல்லிட்டு. ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்க, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். நீங்கள் வேணும்னா இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்தே நவுத்திக்கலாம், நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு அந்த வாட்டர் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்டரை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண தந்தால் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ட் டூப்ளிகேட் பண்ணணும், அதே தான் டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது ஒரு உங்களுக்கு வந்து வாட்டர் மாரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர்லேயே வந்து ரிவர் அதெல்லாம் இருக்கும். வாட்டர்னே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே இது ஒரு பாருங்கள் ஓஷன் சொல்லிட்டு. ஓஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கடல் மாரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். லைட்டாக மேலே தூக்குறேன். ஓகே, அடியில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓஷன் செட்டப் நமக்கு ஃபுல்லாக நீங்கள் கடவுளை இப்போ எதனா ஒரு தீவு மாரி ரெடி பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஐலாண்டு மாரி பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான அந்த வாட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் பாடி ரிவர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லேக்கு அதெல்லாம் இருக்குது பாருங்கள். கண்ட்ரோல் ஜி கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா போயிட்டு கிரியேட் கேமரா சீக்வன்சர் போயிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரிவர் அழகாக தெரியும். ஓகேங்களா, அந்த ஜி எதுக்கு அமுக்குறோன்னா இந்த இடத்துல அந்த இதெல்லாம் போயிடும், அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதோட ஆரோ மார்க்லாம் அது போக வைக்கிறது தான் ஜி. நீங்கள் ஜி யூஸ் பண்ணிங்கன்னா போகும், ஜி யூஸ் பண்ணால் வரும். ஓகேங்களா, ஓகே இதேமாரி தான். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக மெட்டீரியலை பற்றி நம்ம பார்க்கலாம்.